Shri Parashakti Vidyala CBSE Class 7th Subject Mathematics. Welcome back, students. Today we are going to learn chapter 6, the exterior angle of a triangle and its property. An exterior angle of a triangle is equal to the sum of its interior opposite angles. Exterior means what? It is the outside. Okay, interior means inside. Okay, so inside, interior means inside, exterior means outside. So in a triangle ABC, look at this. In a triangle, this is your triangle ABC. We know that a triangle has three angles. A triangle has three angles, three vertices, three sides. So here three angles. Okay, so I extend here. Okay, in the vertex ஒரு line வந்து extend பண்றேன். Okay, this line, that means this line segment or this line, I mark here D. Okay, சிலேருந்து ஒரு லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த லைனை வந்து இந்த லைன் செக்மெண்ட்டை அப்படியே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மார்க்கை டீன்னு மார்க் பண்ணுறோம். ஸோ இப்போ லிசன். ஸோ ஏசிடி அப்படின்னு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் அ டூ ரேஸ். ஓகே, ஏசிங்கிறது ஒரு ரே, சிடிங்கிறது த செகண்ட் ரே. ஸோ திஸ் டூ ரேஸ், this one meet at a point, it is a vertex. So to form an angle here. ஓகே, இந்த ஏசிடின்ட்டு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஏற்கனவே இதுதான் இன்டீரியர் ஆங்கிள். நம்ம நார்மலாக ஏபிசி போட்டோம்ல, அதில் எத்தனை ஆங்கிள்ஸ்? 3 ஆங்கிள்ஸ் இருக்குது. திஸ் இஸ் த இன்டீரியர் ஆங்கிள். ஸோ இந்த சிலேருந்து ஒரு லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது 2 ரேஸ் ஆகுது. ஸோ திஸ் 2 ரேஸ் மீட் அட் எ பாயிண்ட் வெர்டெக்ஸ் டு ஃபார்ம் அன் ஆங்கிள். திஸ் இஸ் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள். திஸ் ஒன் இஸ் த எக்ஸ்டீரியர். ஓகே, திஸ் இஸ் ஒன் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். These three angles are interior angles. These three angles are interior angles. Okay, ஒரு ட்ரையாங்கிள்க்கு இன்சைடில் இருக்கனால இதில் இன்டீரியர் ஆங்கிள். ஓகே, these three angles are interior angles. அவுட்சைடில் ஒரு ட்ரையாங்கிள்க்கு அவுட் சைடில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகே, ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் இப்போ ஒரு இந்த சைடில் மட்டும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமானா இல்லை. ஓகே, இங்கே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். And here also. So many நம்ம வந்து ஒரு லைன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா so many exterior angles we get. ஓகே, நிறைய எக்ஸ்டீரியர் ஆங்கிளை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த லைனை அப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே இந்த பிளேஸில் இது பண்ண so many angles formed. ஓகே, ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா அது ஏதாவது ஒரு சைடை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஒரு லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா ஒரு exterior angle form ஆகும். Okay, this is your exterior angle. Look at this picture, ABC. So I extend this line D and listen student, this is a exterior angle. Okay, so the exterior angle எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா interior angle sum of interior opposite angles. Okay, so இப்போ 3 interior angles இருக்குது. angle A, angle B, angle C. Okay, angle A, angle B, angle C. So here this two are adjacent angle. Okay, இப்போ இதுதான் exterior angle. The 3 angles are interior angles. So இப்போ இந்த exterior angle-ம் இந்த angle-ம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா it is a adjacent. Okay, so adjacent mean what? It is a common arm, common vertex and non-common rays. Okay, இதுதான் common armsனா non-common rays are on either side of the non-common rays are on either side of the common rays. So இந்த common raysக்கு either sideல இருக்கும் non-common rays. Okay, this is the non-common rays, this one and this one. Okay, so this is one is a adjacent. Okay, ஒரு common rayக்கு இந்த ஆங்கிளும் இது ஆங்கிளும் என்னது இருக்கும்? adjacent angle. ஸோ இப்போ இந்த ஆங்கிள் adjacent angle. ஸோ எந்த இன்டீரியரில் 3 angles இருக்குது, இது வந்து adjacent angleனா அப்போ எதுதான் ஆப்போசிட் ஆங்கிள்? this one and this one is the opposite angles. ஓகே, எக்ஸ்டீரியர் ஆங்கிளுடைய ஆப்போசிட் ஆங்கிள் என்னது? இன்டீரியரில் இருக்கிற இன்டீரியரில் ஆப்போசிட் ஆங்கிள் என்ன? இந்த 2 தான், இது கிடையாது. ஓகே, this one is the adjacent. ஸோ இந்த இதை நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. சம் ஆஃப் த இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஓகே, அப்போ என்ன மீனிங் அப்படின்னா இதோட மெஷரையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு ஈக்குவல். ஓகே, இந்த ஆங்கிளை மட்டும் ஓகே ஏங்கிற ஃபார்மாக இருக்க இந்த ஆங்கிளோட பிளேஸையும் இந்த பிளேஸையும் நம்ம அப்படியே கட் பண்ணி இந்த பிளேஸில் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். தட் மீன்ஸ் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். புரியுதாமா? ஒரு ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதில் 3 angles. ஓகே, the 3 angles are 3 angles, angle A, angle B, angle C. ஸோ இந்த சிலேருந்து வெர்டெக்ஸ்லேருந்து ஒரு லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் அ D
and this is one is a exterior angle. These three angles are interior angles. Okay, so the property is what? An exterior angle of a triangle is equal to the sum of its interior opposite angle. That means sum means add. Okay, so interior angle ku opposite இருக்கும். So இந்த exterior angle உடைய interior opposite angle எது அப்படின்னா this two only. This is not. Okay, why? This is the adjacent angle. இதோடைய next adjacent means next to each other. Okay, the angle next to each other. அந்த ஆங்கிள்க்கு பக்கத்திலே இருக்கிறது வந்து adjacent சொல்லுவோம். இல்லைனா அந்த த்ரீ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் தட் இஸ் அட்ஜசன்ட் ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிளுடைய ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள் எப்படி எதுனா திஸ் டூ ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும். ஸோ ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியோடைய மெஷர்மெண்ட். ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளுடைய மெஷர்மெண்ட்டை ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இருக்கா, இப்படி வருதுல எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கூட ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, ஆக்டிவிட்டியில் பண்ணுங்கள். இந்த ஆங்கிளை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த ஆங்கிளோடைய இதை கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இது ஃபார்ம் ஆகும், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் வாட்? த மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள் ஏ, த மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள் பி டு பி ஆடட். இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு 50, இங்கே ஒரு 40 இதை மாதிரினா இருக்குது அப்படின்னா இந்த டூ மெஷர்மெண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா இதோடைய மெஷர்மெண்ட் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா திஸ் இந்த டூ மெஷர்மெண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணுற ஆன்சர் இஸ் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகே, look at this picture. ABC is a triangle. The angle A, okay, இங்கே இந்த ஆங்கிள் வெர்டெக்ஸ் ஏங்கிறதுல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, ஆங்கிள் 1. பிங்கிற வெர்டெக்ஸில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, தட் இஸ் த ஆங்கிள் 2. ஓகே, ஸோ சிங்கிற இதில் வந்து நம்ம ஒரு லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் டி. ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணோம். இந்த இது வந்து திஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி. இதை வந்து அப்படியே நல்லா மெமரைஸில் வச்சுக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது நல்லா மெமரைஸில் வச்சுக்கணும். அண்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் இட்ஸ் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் மீன்ஸ் ஹியர். ஓகே, இந்த XY இதில் வந்து டிவைட் பண்ணியிருக்கேன், ஏன் இந்த இதை வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்காக உள்ளது. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா சம் ஆஃப் த interior opposite angle. These two are interior opposite angle, not angle C. Angle Cங்கிறது அதுக்கு adjacentல இருக்குது. So it is not a opposite angle. Okay, opposite interior angle கிடையாது. So only the angle 1 and angle 2 is the interior opposite angle. So இது ரெண்டோடைய மெஷர்மெண்ட்டை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, கன்சிடர். ஸோ இதை நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். இது வந்து எப்படி வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறோம். ஓகே, கன்சிடர் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஆங்கிள் ஏசிடி இஸ் அன் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இட் இஸ் அ கிவன். ஓகே, ஏசிடிங்கிறது எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இது ஃபுல்லுமே எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகே, ஸோ இதில் வந்து XYன்னு டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் நாட், இது வந்து ஏபிசி இருக்குது. ஸோ ஒரு டி. ஸோ இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பில், அதான் தட் இஸ் த கிவன். ஓகே, டு ஷோ நம்ம என்னதை ஷோ பண்ண போகிறோம், நம்ம எதை வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா measurement. M means it is a measurement. Okay, measurement of angle ACD. Angle ACD. Measurement of angles ACD equal to measurement of angle A plus measurement of angle B. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த ஆங்கிளை நம்ம எக்ஸ்டீரியர் ஆங்கிளோடைய மெஷர்மெண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா மெஷர்மெண்ட் ஆஃப் ஏக்கும் மெஷர்மெண்ட் ஆஃப் பியும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? மெஷர்மெண்ட் ஆஃப் ஏயும் மெஷர்மெண்ட் ஆஃப் பியும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா that is the exterior angle. That means the exterior angle here ACD is the exterior angle. Okay, so through C draw CE parallel to BA. So இதை ப்ரூஃப் பண்ணுறனால நம்ம என்ன பண்ணுறோம், சியிலேருந்து ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணுறோம். ஓகே, CE அப்படிங்கிற ஒரு லைன் செக்மெண்ட். தட் மீன்ஸ் வாட்? மேலே ஒரு லைன் இருந்தால் என்னது? லைன் செக்மெண்ட். ஸோ சியிலேருந்து நம்ம ஒரு CE அப்படின்ட்டு ஒரு லைன் செக்மெண்ட்டை ட்ரா பண்ணுறோம். The CE is parallel to what? AB. Okay, BA or AB. So ABக்கு parallel இருக்கு. Okay, so இதுதான் லைன். ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் ஆங்கிள், திஸ் இஸ் த இன்டீரியர் ஆங்கிள். ஏபிசிங்கிற ஆங்கிள் வந்து என்னது? இன்டீரியர் ஆங்கிள். சிங்கிறது என்னது? ஏசிடிங்கிறது எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ண போகிறோம். இந்த
exterior angle of a triangle is equal to the sum of its interior opposite angle அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த சியிலேருந்து ஒரு லைன் செக்மெண்ட்டை ட்ரா பண்ணுறோம். தட் மீன்ஸ் ஹியர் இ. ஸோ இப்போது ஏபியும் சிஇயும் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. ஓகே, திஸ் இஸ் நாட் do not meet anywhere. இது ரெண்டும் எங்கேயும் போய் மீட் பண்ணாது. தட் இஸ் மீன்ஸ் இட் இஸ் a parallel. ஓகே, ஸோ சியிலேருந்து ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணோம் சிஇ. ஸோ இட் இஸ் parallel to ஏபி. ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்டுக்கு பேரலாக இருக்குது. ஓகே, ஜஸ்டிஃபை பண்ணுறோம். இப்போது நம்ம வந்து இதை ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து சம் ஆஃப் த இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்க்கு ஈக்குவல் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட், ஜஸ்டிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் ஒன், ஆங்கிள் 1. லுக் அட் திஸ் ஆங்கிள் 1. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஆங்கிள் 1, லிசன், திஸ் இஸ் இப்போ வந்து இப்படி ஃபார்ம் ஆயிருக்கா. லுக் அட் திஸ் ஆங்கிள் ஏபிசி. ஸோ சியிலேருந்து ஒரு லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ ஹியர் ஒன் ஆங்கிள், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஃபார்ம். ஸோ ஹியர் ஆங்கிள் 1, ஹியர் ஆங்கிள் 2. ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணியிருக்கோம் சிஇ. ஸோ 2 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுமா இங்கே. தட் மீன்ஸ் இட் இஸ் எக்ஸ். Here this angle is a y. Okay, angle y, this angle is a angle x. So look at this angle 1 and angle x க்கு என்ன related இருக்கு அப்படின்னா, it is a alternate. Okay, alternate angles should be equal. Okay, இது வந்து ஒரு this is a parallel line. CEயும் ABயும் parallel line. Students, justification பண்ண போகிறோம். Okay, so look at this figure. Angle 1 angle xக்கு எப்படி இருக்குது அப்படின்னா alternate angles. Okay, look at this angle 1 equal to angle x. The reason is BA line segment. Okay, AB line segment is parallel to CE line segment க்கு parallel இருக்குது and AC is a transversal. Therefore alternate angles should be equal. Okay, நம்ம படிச்சிருக்கோம் transversal இருந்தால் alternate interior angles are equal. That means alternate angles should be equal. So அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். Look at this. ABC is a triangle. Line extend பண்ணியிருக்கோம். This is a D. It is a exterior angle. இதில் இந்த through Cலேருந்து நம்ம ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ ஏபியும் சிஇயும் பேரலல் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, ஸோ இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ திஸ் இஸ் a transversal. ஏசிங்கிறது transversal. ஓகே, 2 parallel lines இருக்குது. அதில் சென்டராக எப்படி போகுதுன்னா அதுக்கு பேர் என்னது, transversal. ஸோ ஏசி இஸ் ஏ transversal. ஸோ ஆங்கிள் 1 இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே சிஇ இப்போ நம்ம சியிலேருந்து லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணும்போது this one angle is here, that is the x. The another angle is here, the name of the angle is angle y. Okay, சியிலேருந்து ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணும்போது இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 2ஆக டிவைட் ஆகுது, ஆங்கிள் எக்ஸ் ஆங்கிள் ஒய் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஆங்கிள் எக்ஸுக்கும் ஆங்கிள் ஒய்க்கும் என்ன ரிலேட்டட் இருக்குன்னா, இட் இஸ் அ அல்டர்னேட் ஆங்கிள். ஓகே, ஸோ இது வந்து டிரான்ஸ்வர்சல்னால் இங்கே ஃபார்ம் ஆகுது, இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் அ அல்டர்னேட் ஆங்கிள்ஸ். ஓகே, த நெக்ஸ்ட் பி இஸ் this is a angle 2. Okay, this is a angle 2. The B angle 2 equal to angle y. The reason is BA line segment parallel to CE. Okay, CE line segment. ABங்கிற line segment to CEங்கிற line segment to parallel. The reason and BD is a transversal. Therefore the corresponding angles should be equal. So pair of transversal இருந்தனா the pair of கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஆங்கிள் 2க்கும் ஆங்கிள் ஒய்க்கு மட்டும் பாருங்கள். ஓகே, மற்ற ஆங்கிள்ஸ் எல்லாம் விட்டுருங்க. ஆங்கிள் 2, ஸோ திஸ் ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் எக்ஸ் இஸ் அ அல்டர்னேட் ஆங்கிள்ஸ். ஆங்கிள் 1ம் ஆங்கிள் ஒய்யும் என்ன ரிலேட்டட் இருக்குது இந்த லைனுக்கு, இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் இப்படியே. ஸோ ஆங்கிள் 1 இங்கே ஃபார்ம் ஆகுது, இதுவும் இங்கே தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஒரே சைடில் ஃபார்ம் ஆகுது. So that is a corresponding angles. Okay, that is a corresponding angles. Angle 2 angle y என்னது, it is a corresponding angles. ABங்கிற ஒரு line segment, Cங்கிற line segment, it is a parallel. BD தான் is a transversal. இதுதான் transversal. So இந்த transversalக்கு ஒரே சைடில் சேம் சைடில் இருக்குது, சேம் பொசிஷனில் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து இன்டீரியராக இருக்குது, this is a எக்ஸ்டீரியராக இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் என்னது, it is a corresponding angles. இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நல்லாவே தரவாக பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள் ஆங்கிள் 1 இங்கே இன்டீரியரில் இருக்குது. இந்த இதில் ஏசி. ஓகே, டிரான்ஸ்வர்சல் என்னது ஏசி, ஆப்போசிட் சைடில் ஆங்கிள் எக்ஸ். இட் இஸ் அ ஆல்டர்னேட் ஆங்கிள். ஆங்கிள் 2 அண்ட் ஆங்கிள் ஒய் இஸ் அ
corresponding angles. So you know that the corresponding angles are equal. The pair of corresponding angles are equal. Okay, if a triangle is a transversal, the corresponding pair of corresponding angles are equal. The C is angle 1 and angle 2 equal to x plus angle y. Okay, so angle x 1 என்ன எடுத்துருக்காங்க, angle x. It is a alternate angle. So angle 1க்கு என்ன மெஷர்மெண்ட்டோ அதுதான் angle xக்கும். ஓகே, ஸோ angle 2க்கு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதுதான் angle yக்கும் உள்ள மெஷர்மெண்ட். ஸோ அதுதான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இன்டீரியர் sum of the interior opposite angle is what, angle 1 and angle 2. ஸோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம எக்ஸ்டீரியர் ஆங்கிளில் என்ன ரைட் பண்ணியிருக்கோம், ஆங்கிள் எக்ஸ் ப்ளஸ் ஆங்கிள் ஒய். இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளில் டூவாக டிவைட் ஆகிருக்கு, ஆங்கிள் எக்ஸ் ஆங்கிள் ஒய். ஸோ இந்த டூ ஆங்கிள்ஸ் எதுக்கு ஈக்குவல், ஆங்கிள் எக்ஸுக்கும் ஆங்கிள் ஒய்க்கும் ஈக்குவல். அதை தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அந்த இதை நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் கூட பண்ணலாம். அதை இதை ஆங்கிள் அந்த 1ஐயும் ஆங்கிள் 2வையும் கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ நவ் angle x plus angle y equal to MCD. இந்த angle xும் angle yங்கிறது எதோடைய angle, angle angle ACD. That means measurement of ACD. That means it is exterior angle. XYங்கிறது complete exterior angle. Okay, look at this. XYங்கிறது exterior angle. இந்த CEங்கிற லைன் செக்மெண்ட் வரனால இது டிவைட் ஆயிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளோடைய ஆங்கிள்ஸ் என்னது, ACD. ஸோ மெஷர்மெண்ட் இந்த ஆங்கிள் எக்ஸோடையும் ஆங்கிள் ஒய்யோடைய மெஷர்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள் ACD. ஸோ ஹென்ஸ் ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 2 ஈக்குவல் டு MCD. ஏன்னா ஆங்கிள் 1 ஆங்கிள் எக்ஸ்னு ஈக்குவல், ஆங்கிள் 2 ஒய்க்கு ஈக்குவல். இப்போ நம்ம அதை தான் பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 2வை எப்படி ரைட் பண்ணிடலாம், ACD. ஸோ மெஷர்மெண்ட் ஆஃப் ACD. ஸோ அதை தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் நத்திங் பட் இந்த ரெண்டு ஆங்கிளையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க. இப்போ மெஷர்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, சம்மில் வந்து இதில் டிகிரிஸ் கொடுத்துருப்பாங்க, 60 டிகிரி 50 டிகிரி அப்படிலாம். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணினீங்க அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே 50 இங்கே 60னா த டோட்டலி 110. ஓகே, ஸோ த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆல்சோ 110. that is the exterior angle of a triangle and its property. Okay, இது ரெண்டு ஆங்கிளோடைய மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணினீங்க அப்படின்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் இட்ஸ் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். அதை ப்ரூஃப் பண்ணுறது தான் இது. ஓகே, இதுதான் இம்பார்ட்டன்ட். இதை நல்லா மெமரைஸ் பண்ணிடணும். அண்ட் திஸ் ஒன், the above relation between an exterior angle and its two interior opposite angle is referred to as the exterior angle property of a triangle. Okay, இந்த two interior angle நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, இந்த exterior angle-க்கு எப்படி இருக்கு, sum of its interior opposite two angles. ஓகே, two interior opposite angle-க்கு ஈக்குவலாக இருக்கும் exterior angle. ஓகே, look at this. It is a interior angle. ஓகே, இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும், அது நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா இது வந்து என்னது, அட்ஜசென்ட் ஆயிருக்கும், எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு அட்ஜசென்ட் ஆயிரும். ஸோ திஸ் டூ angles are interior opposite angles. These two angles are interior opposite angle. ஸோ இதோடைய ஆட் பண்ணுறோன்னு நினச்சிக்கோங்க, 50 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி டோட்டலி வாட் 110 டிகிரி. ஸோ அதுதான் இந்த x means what, angle x means what, it is a exterior angle. எக்ஸ்டீரியர் ஆங்கிளோடைய மெஷர்மெண்ட்டும் இப்படி தான் இருக்கும், 110 டிகிரி. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிளை ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுதான் அதோடைய ஆன்சர். ஓகே, எக்ஸாம்பிள் 1, ஃபைண்ட் ஆங்கிள் எக்ஸ். இந்த எக்ஸுங்கிற ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, இன் an interior angle what are they, angle 50, angle x, and here also one angle. Okay, so the exterior angle is 110 degree. The 110 degree is a exterior angle. 110 degree is a exterior angle. 50 degree and x angle வந்து என்னது, interior angle. இங்கே ஒரு interior angle இருக்கும். இது வந்து இதுக்கு adjacent-ஆக இருக்கனால இங்கே அதை கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ 50 degree and x is a interior angle. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓகே, சொல்யூஷன், the sum of interior angle. The property is what, an exterior angle of a triangle is equal to the sum of its interior opposite angle. ஸோ இங்கே அந்த 110 வந்து எதுக்கு ஈக்குவல், இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஓகே, ஸோ இப்போ 110, இப்போ நீங்கள் நார்மலாக இந்த சம்க்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இங்கே 50 டிகிரி இருக்குது. ஸோ இன்னும் எந்த டிகிரியை நம்ம ஆட் பண்ணால் 110 டிகிரி வரும் அப்படிங்கிறத பாருங்கள். இஸ் அ 60 டிகிரி. இந்த 60 டிகிரி ஆட் பண்ணால் 110 டிகிரி வரும். ஓகே, நீங்கள் சம்மை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். ஓகே, த சம் ஆஃப் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகே,
The sum of interior opposite angle equal to exterior angle. So the sum means add. Okay, interior angle opposite interior angle என்னது 50 degree x degree. Okay, angle x. Okay, so 50 degree plus we find out the angle x. Okay, we find out the angle x. So 50 degree plus x equal to 110 degree. So x நம்ம keep the x in the left hand side. Okay, நம்ம we find out the x value is what. So x equal to 110 degree and transpose to this 50 degree to the right side. So minus 50 degree. So 110 degree minus 50 degree. The answer is 60 degree. Okay. So இப்போ இங்க 60 degree apply பண்ணுங்க 60 degree. So 50 degree plus 60 degree it is a 110 degree. So இந்த ரெண்டு ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணோம்னா exterior angle-க்கு ஈக்குவலாக இருக்கணும். Okay. So exercise 6.2, find the value of the unknown exterior angle x in the following diagrams. இதில் நம்மளுக்கு interior angle find out பண்ணியிருக்கோம். Okay, one of the interior angle find out பண்ணோம். இப்போ நம்ம எதை find out பண்ணோம்னா exterior angle, ஒரு triangle-உடைய ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து ஒரு லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். This is the exterior angle. அந்த exterior angle-ல இருக்கிற value find out பண்ண போகிறோம். Okay, this is your diagram. So this is a exterior angle, angle x. Okay, exterior angle க்கு x. So இதை தான் நம்ம find out பண்ணுறோம். So the sum of the two interior angle is this two, 50 degree and 70 degree. இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இதுதான் x உடைய வேல்யூ. ஓகே, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 120 degree. This is the value of exterior angle. ஓகே, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறது தான் exterior angle உடைய answer. Look at this solution. Look at this, the first sum. The angle is what? 50 degree and 70 degree. Okay, the sum of the interior angle is equal to the exterior angle of a triangle. So அதை இங்கே ரைட் பண்ணியிருக்கோம் solution, and exterior angle of a triangle is equal to the sum of its interior opposite angles. Two interior opposite angle தான். One of it it is a adjacent angle. Okay, ஒரு triangle இருக்குன்னா exterior angle-க்கு இன்னும் அந்த interior-ல 3 angles இருக்கும். 3 angles-ல one of the is adjacent angle. So அதை நம்ம வந்து பார்க்கக்கூடாது. The other two is the interior opposite angle. Okay, so the interior opposite angles are here, the 70 degree and 50 degree. So இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா this is the value of x. Okay, so x equal to, okay, exterior angle, this one is the exterior angle, is equal to sum of its interior angle. The sum of its interior angle is 50 degree plus 70 degree. So totally 120 degree. So the value of angle x equal to 120 degree. Okay, the value of x equal to 120 degree. And the second sum, this is your triangle, this is interior angles. Okay, 65 degree interior angle, 45 degree is also interior angle. Here also one of the interior angle, but we need this two. Okay, so நம்மளுக்கு இது ரெண்டு தான் தேவை interior angle. So this two interior angles is equal to the exterior angle. இந்த ரெண்டு interior angle உடைய add பண்ணோம். Okay, the sum of the two interior angle is equal to the exterior angle. புரியுதாமா? இந்த ரெண்டு ஆங்கிளையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் exterior angle உடைய answer. We know that an exterior angle of a triangle is equal to the sum of its interior opposite angle. Okay, we know that an exterior angle of a triangle, இந்த angle xங்கிறது எதுக்கு equal? To the sum of its interior opposite angle. இந்த two interior angle உடைய add பண்ணணும் அப்படின்னா அந்த measureக்கு equal. So the x means what? It is a exterior angle is equal to the sum of its interior opposite angle. So sum of its interior opposite angle is 65 degree plus 45 degree. So totally 5 plus 5 10, 0 carry 1, 6 plus 4 10 plus 1 11. So the value of x, okay, the value of angle x equal to 110 degree. இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் என்னது exterior angle உடைய answer. Students, this is same for the example 1. Okay, find the value of the unknown interior angle x in the following figures. So நம்ம வந்து the first sumல என்ன பார்த்தோம், exterior angle உடைய find out பண்ணோம் அதோட வேல்யூவை. இப்போ two interior angles இருக்கும். Okay, the sum of the exterior angle-க்கு opposite interior angles, two interior opposite angles இருக்கும். So அதில் one of the angle is given 50 degree, the other is what? This is the question. Okay, the value of the unknown interior angle x.
So this angle x is a interior angle. Okay, interior na புரியுதுதானே, ஒரு triangle உடைய இன்சைடில் இருக்கிற ஆங்கிள்ஸில் இன்டீரியர் ஆங்கிள், ஒரு ட்ரையாங்கிளுக்கு அவுட் சைடில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதான், தட் இஸ் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள். சொல்யூஷன், we know that an exterior angle of a triangle is equal to the sum of its interior opposite angle. So interior opposite angle is here x, angle x 50 degree. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு ஈக்குவல். அப்படி தானே அந்த ப்ராப்பர்ட்டி, அதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ங்கிறது எதுக்கு ஈக்குவல், இந்த சம் ஆஃப் த டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிளுக்கு ஈக்குவல். ஸோ two interior angles is what? Interior opposite angle is what? Angle x plus 50 degree equal to 115 degree. Okay, example 1க்கு அப்படியே related தான் இது. So we find out the value of the unknown interior angle x. So keep the x in the left hand side and 50 degree transpose to the right hand side. So 115 minus 50 is a 65 degree. Okay, 5 minus 0 5, 11 minus 5 6. So 65 degree is the value of the angle x, interior angle x. So x உடைய value என்னது 65 degree. புரியுதாமா? இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இதுக்கு ஈக்குவல். இப்போ இந்த ஆங்கிள் நம்மளுக்கு தெரியாது அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு ஈக்குவல் ஆயிரும். ஓகே, and the second sum, here also the second sum, we find out the interior angle. Okay, unknown interior angle. So here இந்த ஃபிகரை தான் அப்படி இன்வெர்ட்டடாக போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஹியர் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் 100 டிகிரி. ஹியர் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகே, ஒரு ட்ரையாங்கிளோடைய லைன் ஒரு வெர்டெக்ஸ் வந்து லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் ஏ எக்ஸ்டீரியர் ஆங்கிள். திஸ் டூ ஆர் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். ஓகே, இங்கே இருக்கிற ஒரு ஆங்கிள் வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள், அதனால் அதை வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. திஸ் டூ ஆங்கிள்ஸ் ஆர் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணணும்னா இதுக்கு ஈக்குவல். ஸோ இப்போ இங்கே மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் we find out. ஓகே, சொல்யூஷன், we know that an exterior angle of a triangle is equal to the sum of its interior opposite angle. So here the interior opposite angles are angle x and 70 degree. So x plus 70 degree. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும்னா 100 வரணும். ஓகே, ஸோ இந்த ஆங்கிளோட எதை ஆட் பண்ணால் 100 டிகிரி வரும்? we know that 30 டிகிரி ஆட் பண்ணாலே 100 டிகிரி வரும். ஸோ நம்ம அதை தான் இது பண்ணுறோம். ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து இங்கே இருக்க வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும். இன்டீரியர் ஆங்கிளில் ஒன் ஆஃப் த ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணாலே we get the answer. Okay, so x plus 70 degree 100 degree. So keep the x in left hand side and transpose to the 70 degree to right hand side. Okay, transpose 70 degree to the right hand side. So 100 minus 70 degree 30 degree. So the answer, the value of the angle x, okay, the value of the interior angle of x equal to 30 degree. This is your homework. புரியுதா உங்களுக்கு? ரீகால் பண்ணுறேன். இங்கே ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஆங்கிளில் 2 ஆங்கிள்ஸ் இருந்ததுன்னா இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு ஈக்குவல். ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் given and one of the interior angle is given. So the value of x, okay, the variable, இந்த இன்னொரு ஆங்கிள் இன்டீரியர் ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் we get it. Okay, so homework exercise 6.2, do the sum page number 118 119 first sum. Okay, first sum la 3rd to 6, second sum la 3rd to 6 and page number 118 la try these sums. These are homework. So do your homework properly. Thank you.